இப்போ ரொம்பவே குயிக்காக டேஸ்டியான ஒரு ராகி பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து அதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்குனது, ஒரு பெரிய பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காரத்தூள். ஏன்னா பச்சை மிளகா வேறு சேர்க்குறோம், அதனால 1/4 டீஸ்பூன் போதும். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுருங்க. அப்போ தான் வெங்காயத்தில் இருக்க மாய்ஸ்டர் வெளியே வரும். இந்த மாதிரி கையால் பிசைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். வெறும் ராகி மாவு மட்டும் போட்டாக்கா உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் வராது, அதனால கடலை மாவும் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து அதே 4 டீஸ்பூன் அளவுக்கு கேவரு மாவு, அதாவது ராகி மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா, ரொம்ப சேர்த்துறாதீங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் வந்து நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுக்கலாம். நீங்கள் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது தான் வெங்காயத்தில் இருக்க தண்ணியை வந்து ஏற்கனவே வெளியே வந்திருக்கும், அதுவும் இதுவும் சேர்ந்து கரெக்டாக இருக்கும். இப்போது சும்மா தண்ணியை வந்து கையால் தெளிச்சிக்கலாம். எப்போவுமே பக்கோடா போடும்போது தண்ணி ஊற்றக்கூடாது, தெளிக்கணும். அப்போ தான் நல்லா முறுமுறுப்பாக வரும். நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை சும்மா கையால் தெளித்து நல்லா பிசைஞ்சுக்கிறேன். இப்போ பக்கோடா போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கிறேன். நல்லா கொதிக்கிற எண்ணெயில் வந்து இந்த பக்கோடா பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மாவு, இதை வந்து ஒரு ஸ்பூனால் எடுத்து ஒன்று ஒன்றா போடலாம். நீங்கள் வேணால் கையால் கூட உதுத்து விடலாம், பட் ஸ்பூனில் போடும்போது அந்த பக்கோடா ஷேப் நல்லா வரும். பக்கோடா எண்ணெயில் போட்டு எப்பவும் போல் பொரிக்கிற மாதிரி நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு திருப்பி போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. குயிக்காக டேஸ்டியாக ஒரு ராகி பக்கோடா ரெடி. மழை நேரமாக இருக்கிறதுனால இந்த ஸ்நாக்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.